கரியமில வாயு உமிழ்வு, புவி வெப்பமாதல் உள்ளிட்ட காரணங்களால் கடல் மட்டம் உயர்வதால் சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலையின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் பேராசிரியர் ராமச்சந்திரன் கூறியதாவது: பனிப்பாறைகள் உருகுவது, புவி வெப்பமாதல் காரணமாக கடலின் நீர்மட்டம் உயரும். கடந்த 1991ஆம் ஆண்டு இருந்த கடல் மட்ட உயரத்தை அடிப்படையாக வைத்து கடல் மட்டம் உயர்வது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இவற்றில் பகுதி வாரியாக திரட்டப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் நம் நாட்டில் ஆண்டுக்கு 3.4 மில்லிமீட்டர் அளவுக்கு கடல் மட்ட உயர்வு இருக்கும் என மத்திய அரசு மதிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் நாடு முழுதும் 9 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களில் 69 மாவட்டங்களில் கடல் மட்ட உயர்வு குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக 1991 முதல் 2023 வரை கடல் மட்டத்தில் ஏற்பட்ட மாற்ற விபரங்கள் செயற்கைக்கோள் வாயிலாக திரட்டப்பட்டன. இத்துடன் 1991 முதல் 2023 வரையிலான காலத்தில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகள் குறித்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் புள்ளிவிபரங்கள் அடிப்படையிலும் கடல் மட்ட உயர்வு விகிதங்கள் மதிப்பிடப்பட்டு உள்ளன. இதன்படி ஆண்டுக்கு 3.4 மில்லிமீட்டர் என்று கணக்கிட்டால் 2100ஆம் ஆண்டில் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் கடல் மட்ட உயர்வு இருக்கும். கரியமில வாயு உமிழ்வு படிப்படியாக அதிகரித்தால் வெப்பநிலை அதிகரித்து அதன் காரணமாக கடல் மட்ட உயர்வு அதிகபட்சமாக 2100ஆம் ஆண்டில் 110 சென்டிமீட்டர் வரை செல்ல வாய்ப்புள்ளது. இதில் தமிழகத்தில் நாகப்பட்டினம், திருவாரூபாய், ஆந்திராவில் நெல்லூர், மேற்கு வங்கத்தில் சுந்தர்பன், கேரளாவில் திருச்சூர், மகாராஷ்டிராவில் ராய்காட், குஜராத் மாநிலம் கட்ச் ஆகிய நகரங்கள் கடல் மட்ட உயர்வால் கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ளும் என தெரிய வருகிறது. தமிழகத்தில் நாகப்பட்டினம், திருவாரூபாய், மயிலாடுதுறை, கடலூர், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் ஆகிய 7 மாவட்டங்களில் கடல் மட்ட உயர்வால் பருவ மழைக்காலங்களில் பாதிப்புகள் ஏற்படும். இதில் கடல் நீர் ஊருக்குள் வருவதை விட நிலப்பகுதியில் இருந்து வெள்ள நீரை கடலுக்கு வெளியேற்றுவதில் தாமதம் ஏற்படும். இதனால் தாழ்வான பகுதிகள் தொடர்ந்து பல நாட்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும். நாடு முழுதும் கடல் மட்டம் உயரும் வாய்ப்புள்ள 69 மாவட்டங்கள் குறித்த தரவரிசை பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 14 மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னையில் கூவம், அடையாறு, முகத்துவார பகுதிகள், முட்டுக்காடு, பழவேற்காடு ஆகிய இடங்களில் வடகிழக்கு பருவ மழைக்காலங்களில் கடல் மட்ட உயர்வின் தாக்கம் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.